வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். உங்க ஃபேவரட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னு ஒரு 600 பேர் சொல்றீங்க யூடியூப்ல. அண்ட் ஆக்சுவலி ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு 30 கண்ட்ரியில் வந்து தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட்டை வந்து நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறாங்கங்கிறதுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு மிட் வீக் என் செவ்வாய் தோஷம் மாதிரி சிஎஸ்கே இன்னைக்கு என்ன தோஷம் ஓடி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் இப்போ தான் முடிஞ்சுது. 3 மேட்ச் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 3 தலையெழுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல அஃப்கோர்ஸ் வில் ஸ்டார்ட் வித் த சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச். இன் வாட்ஸ் ராங் வித் சிஎஸ்கேன்னு ஆல்ரெடி அனலைஸ் நம்ம பண்ணினோம் போன எபிசோட்லேயே. அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். பட் இஸ் தேர் அ வே டு கம் பேக்? அவ்வளோ கம்பீரமான சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்தாச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1. நம்பர் 2, நேத்திக்கு நடந்த மேட்ச் ஒன்று, ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. இன்னி மேட்சாக இருக்கட்டும், நேத்தி மேட்சாக இருக்கட்டும், அண்ட் நடுவில் நடந்த மேட்ச் கூட ஒன்று, கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி வந்து ஸ்கெடியூல் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டருங்க. இட் லுக் லைக் அ ப்ராப்பர் தியேட்டர். ஒரு ஐபிஎல் கேம் டு லைஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். பட் ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே மாறி இருக்கு, தலையெழுத்து எல்லாம் மாறி இருக்கு. ஸோ ஸ்ரீனி, என்ன இன்னைக்கு நீங்கள் எல்லோ டிஷர்ட் போட்டு வரல? அதுலேயே உங்கள் சோகம் எனக்கு கொஞ்சம் தெரியுது. அது என்ன சொல்லுவாங்க, பிரியன் ஷாரியா வந்து விவேக் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், உன் வேகம் எனக்கு சோகம் அப்படின்னு. வரலாம், சிஎஸ்கேக்கு வரலாம். பட் அ வேர்ட் ஆன் பிரியன்ஷ் ஆர்யா. 5 விக்கெட் டவுன் பஞ்சாப், 82 ஃபார் 5. அப்போ தான் அஸ்வின் 2 விக்கெட் எடுத்தார் பேக் டு பேக். மொமெண்டம் வாஸ் வித் சிஎஸ்கே. மேபி 180க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவாங்க, 190 கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவாங்க. பட் தே டிடன்ட் ஸ்டாப். 5 6 அதுக்கப்புறம் 2 அஸ்வினாக இருக்கட்டும், பத்திரானாவாக இருக்கட்டும், அண்ட் இட்ஸ் லைக் 3 6s back to back to Maisha Patirana. What a youngster. I think Delhi Premier Leagueல பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், if I'm right. Yeah. I mean, யாருமே வந்து ஒரு எதிர்பார்க்காத லைக் வருஷம் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டார் அப்படின்ற மாதிரி வர மாதிரி வந்துட்டு இந்த இந்த வருஷம் வந்து நாட் இந்த வருஷம் இல்லை, அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்து பிரியன் ஷாரியா இந்த 83 ஃபார் 5 அப்படின்றதுலாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இப்போலாம் வந்து இனிமேல் அதுவெல்லாம் ஒரு மேட்டர்னு யாருமே யோசிக்கிறது. எந்த ஒரு வர யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அவர் லைக் அந்த மாதிரி வந்து இந்த கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டும் அந்த 83 ஃபார் 5 அப்படியே ஒரு 4 ஓவர் வந்து அடக்கி வாசிக்கலாம் அப்படின்றதுலாம் இல்லை. ஓகே, போயிட்டே இருக்கலாம். லைக் அந்த மாதிரி விளையாடுனதுனால தான் வந்து லைக் அதாவது வந்து அடிச்சுட்டே இருக்கலாம். ஆப்போசிஷன் வில் லைக் லெட்ஸ் நாட் அவங்க வந்து உள்ள விடாம அடிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து லைக் அவர் விளையாடினது. எதை பத்தியுமே கவலை இல்லை. சப்போ அப்படி அவுட் இருந்தா கூட வந்து பெருசா ஒன்றும் இல்லை. 83 ஃபார் 5 83 ஃபார் 6 தானே ஆக போகுது. ஸோ ஒரு ஒரு மாதிரி வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். லைக் நம்ம அவுட் ஆயிட்டா வந்து நம்மள யாரும் பெருசாக குற்றம் சொல்ல போறது இல்லை. 83 ஃபார் 5 83 ஃபார் 6 ஆயிடுதுன்னு. பட் இந்த மாதிரி ஃபிளிப் சைடா வந்து நம்ம ஒரு செஞ்சுரி அடிச்சோன்னா எங்கேயோ போறது அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி மைண்ட் செட் இப்போ டெஃபினெட்லி இந்த அடக்கி வாசிக்கிற மைண்ட் செட் அப்படின்றது சுத்தமா இல்லை ஐபிஎல்ல கண்டிப்பா. இன்ஃபேக்ட் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஸோ ட்ரெடிஷ்னலாக என்ன இருக்கும், 8 overs 80 ஃபார் 5. ஓகே, அடுத்த 5 ஓவரில் ஒரு 40 ரன் அடிக்கலாம். ஸோ யூ வில் கோ டு 120 125 ஃபார் 5 இன் ஸ்டில் இன் 12 13 ஓவர்ஸ்லாம், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 10 per over. அதுக்கப்புறம் நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். நோ, தேவ் ஜஸ்ட் வெண்ட். அடுத்த 4 ஓவரில் 60 ரன். தேவர் 150 in 13 overs. ஸோ ஆக்சுவலி he caught his eye, caught the eye of all the scoutsனு சொல்லலாம். ஐ திங்க் 150 பாலில் 120 ரன் அடித்தார் டெல்லியில், ஒரு டெல்லி பிரீமியர் லீக் மேட்ச்சில். 6 பாலில் 6 6 அடித்தார், நம்ம ரவி சாஸ்திரி ஒரு காலத்தில் அடித்த மாதிரி. தட்ஸ் வென் சடன்லி பிரியன் ஷாரியா என்னன்னு ஐ திங்க் 3.8 crores எடுத்தாங்க. சயித் முஷ்டாக் அலியில் டெல்லிக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் வேறு பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஹி வாஸ் அ பிரேக் அவுட் ஸ்டார். பட் சிஎஸ்கே தோனி நம்பர் 9ல் வந்தார். எல்லாரும் சொன்னாங்க, என்ன இவ்வளோ லோவாக விளாடுறீங்க தோனி அப்படின்னு. நம்பர் 7ல் வந்தார் வித் 5 overs to go. அதுக்கப்புறம் வித் 10 overs to go நம்பர் 7ல் வந்தார் போன மேட்ச்சில். இப்போது அகெயின் லைக் இட் வாஸ் 4 ஓவரில் 65 ரன். ஒரு பழைய தோனி மேபி அகேன்ஸ்ட் அவருக்கு ஆர்சிபி சின்னசுவாமி இருந்தால் தான் அவர் அந்த வருவாரா என்னன்னு தெரில. பட் he played his part இன்னைக்கு. லைக் 10 balls 26 runs at that பாயிண்டில் அவர் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி he played his part. But I think the match was lost way before that அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு ஆமா, பவுலிங்ல அந்த மேட்ச் போயிடுது. ஐ மீன் எப்போ வந்து நீங்க வந்து அவங்களுக்கு
83 ஃபார் 5 நீங்க சொன்ன மாதிரி 83 ஃபார் 5ல 219 ரன் விட்டோன்னே 11 ரன் per ஓவர் வந்து அடிக்கலாம். ஐ மீன் இந்த ஏர்லியர் மேட்ச் நம்ம பார்த்தோம்னா வந்து லைக் இன்னைக்கு நடந்த முதல் மேட்ச்ல ஸோ இட் இஸ் பாசிபிள் டு சேஸ் 200 பிளஸ்லாம் வந்து அது ஒன்றும் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு அந்த ஒரு யூனிட் ஆப்வியஸ்லி லைக் ரச்சின் ரவீந்திராவும் டெவன் கான்வே விளையாடினாலும் பட் ஆப்வியஸ்லி ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன்ஸ் இட் இன் ஸ்கோர் தென் அதுக்கப்புறம் வந்து அது அவ்வளோதான் கஷ்டம். வந்து யூஆர் ஆல்வேஸ் சேசிங் தி 8 பால் அப்படின்ற மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து சேஸ் தான். தோனி வந்து விளையாடினாரு. ஐ மீன் ஒரு நம்ம இன்னொரு வந்து என்ன பார்க்கணும் வந்து யுஸ்வேந்திர சஹால் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு ஓவர் தான் போட்டாரு. லைக் as long as சிவம் துபே வந்து பேட் பண்ற வரைக்கும் யுஸ்வேந்திர சஹாலை கொண்டே வரல யூசி சஹாலை. லைக் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து யூசி சஹால் கேம் அண்ட் பவுல்ட் 1 over. ஸோ தேர் இஸ் ஆல்சோ லைக் பஞ்சாப் கேப்டன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து அவங்க வந்து ஓகே இந்த மேட்ச் அப்ஸ் அப்படின்றது நான் போன எபிசோட்ல சொன்னேன். மேட்ச் அப்ஸ் சம்டைம்ஸ் யூ ஃபீல் இந்த ரிட்டையர்ட் அவுட் ஆனதுலாம் வந்து தட்ஸ் வாட் இட் சீம்ஸ் டு பி இந்த மாதிரி தேர் டேக்கிங் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். யூ திங்க் யூசி சஹால்லாம் வந்து கண்டிப்பா அதுவும் சிஎஸ்கே நல்லா போட்டிருக்காரு. ஸோ அவர் யூஸ் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேவ் கோ தி அதர் வே அரவுண்ட் லைக் ஓகே துபே வந்து லெஃப்ட் ஹேண்டர் கேன் கோ ஆஃப்டர் ஹிம் லெட்ஸ் ஹோல்ட் ஹிம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஸோ தட்ஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆஃப் திங்கிங் ஆல்சோ யோசிக்கிறது. ஐ திங்க் ஸோ டூ. அது ஆனால் நிறையா பேர் ஐ திங்க் கமெண்டேட்டர்ஸ் கூட அதை ஆக்சுவலி கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருக்காங்க. தெர்ஸ் ஒன் மோர் பாயிண்ட் நம்ம கொண்டு வரணும் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச்னு சொல்லலாம். இப்போ வென் வி லுக் பேக் முகேஷ் சௌத்ரி அந்த கேட்ச் வந்து அந்த பவுண்டரி லைனில் டச் பண்ணது ரைட் தட் வாஸ் அந்த ஒரு 82 ஃபார் 5 அப்போ ஒரு 6 அடிச்சார். ஆல்ரெடி ஒரு 6 அடிச்சது. 2வது 6 அடிக்க போகும்போது பவுண்டரி லைனில் இட் வாஸ் அண்டர். இப்போ இருக்கிற ஐபிஎல் கேச்சஸ் நேற்றுக்கு நம்ம ஆர்சிபியோட ஃபில் சால்ட்டும் லிவிங்ஸ்டோனும் பிடிச்ச கேட்சை பார்த்தோம் நம்ம. அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அதை பிடிச்சிருந்தாருன்னா அடுத்த 4-5 6 தவிர்த்திருக்கலாம்னு சொல்ல முடியாது. பட் யூ ஆர் இன் டு மார்க்கோ ஆன்சர் கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க டெஃபினெட்லி ஒரு 30-40 ரன் அங்கே லீக் பண்ணாங்கன்னு தோணுது எனக்கு. அட்லீஸ்ட் 25 to 25 ரன்ஸ் லீக் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கேட்ச்னா. பிகாஸ் ஈ ஃபாலோட் அப் வித் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 3 பாலில் 3 6 அடிக்கிறது வந்து மார்க்கோ ஆன்சனால முடியுமான்னு டவுட் தான். ஈவன் தோ ஒரு நோ லுக் 6 ஒன்று அடிச்சாரு. பட் நாட் த சாவேஜ். இவர் பொறலையை கிளப்பிட்டார் அதுக்கப்புறம் அந்த அப்படியே ஐ மீன் அந்த கேட்ச் ட்ராப் பண்ணும்போது ஆல்ரெடி வாஸ் அட் 79 வச்சுக்கங்களேன். ஏன்னா வந்து அப்போ வந்து தேவர் 120 அப்போ கிட்டத்தட்ட ஏதோ வந்து 120 சம்திங் தேவர் நியர்லி 110 112 கிட்ட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தட் செட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 ரன் அடிச்சாரு. பட் ஓகே லைக் நீங்க அது சொன்னாலுமே வந்து லைக் வாட் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அந்த கேட்ச் பத்தியில ஜென்ரலி வந்து பஞ்சாபோட ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. ஐ மீன் சிஎஸ்கே காட் சோ மெனி லைஃப்ஸ் அஸ் வெல். அது வந்து ஒரு பக்கம் வந்து தட் சீம்ஸ் டு பி லைக் கஷ்டமான கேட்ச்லாம் பிடிச்சிடுறாங்க. ஈஸியான கேட்ச்லாம் வந்து நிறையா வந்து லைக் விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஎல் அட்லீஸ்ட் இட்ஸ் பீன் லைக் தட். பட் தட் கேட்ச் டெஃபினெட்லி கண்டிப்பாக ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா 30 ரன்ன்றது நம்ம வெறும் அந்த 30 ரன் மட்டும் 79ல இருந்தார் அப்போ வந்து when he was dropped. And then obviously went on to score 103. The extra 24 runs அடிச்சாரு. பட் அந்த 24 runs you also have to look at it in a partnership. நோ பட் 24 ரன்ஸ் இட் வாஸ் 3 6s ஆஃப் பாத்திரானா ப்ளஸ் அந்த 6 மட்டுமே. அதை தவிர 2 பவுண்டரி. ஸோ இட் வாஸ் மேஹெம் இன் த நெக்ஸ்ட் 8 பால்ஸ். அவர் ஃபேஸ் பண்ண அடுத்த 8 பால்ஸ் தான் மேட்சை ஃபுல்லாவே மாத்திடுச்சு. எக்ஸாக்ட்லி 18 ரன்ல தோத்தது பாத்தீங்கன்னா நீங்க அந்த 24 you can always argue like 18 ரன்ல தோத்தாங்க. அந்த 24 would have been if அது அடிக்கல and for all things being equal they could have been like rather than 219 பதிலா வந்து 195 இருந்திருக்கலாம். ஸோ ஆமா ifs and buts. ஓகே யா எனிவே ஸோ வே டு சிஎஸ்கே எங்கேருந்து எங்கே பக்கம் போவாங்க அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் இப்படி பரபரப்பாக நாங்கள் பேசுகிறது என்னமோ நம்ம சொத்து போன மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த பெயின் புரியும்னு நினைக்கிறேன். பட் அந்த பெயின் நான் புரிஞ்சுண்டு ஒரு நியூட்ரலாக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அது போதும் இப்போதைக்கு. ஒரு ஸ்டெப் மேலேனா எங்கள் ஃபேமிலியில் சேருங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எங்களை பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயோ எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயோ ஆடியோவில் நீங்கள் எங்களை கேட்கலாம் ஜாலியாக. ஓகே கோயிங் பேக். எங்கே போகலாம்? இங்கேருந்து எங்கே போகலாம்? மேட்சாக தோத்துட்டு வராங்க. சேஸ் பண்ண முடியல. ருத்துராஜ் கைக்வாட் த கேப்டன் வெரி குட் அட் நம்பர் 3. ஆனால்
180 ப்ளஸ் சேசஸில் அவரோட ஆவரேஜ் வந்து 13 ஸோ ஜஸ்ட் ஒரு ரேண்டம் ஸ்டாட் தான் அது. பட் இட் ஜஸ்ட் ஷோஸ் சேஸ் பண்ண முடியல, என்ன பண்ணலாம்? சேஸ் பண்ண முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லை. பட் ஸ்டில் இன்னொரு 9 மேட்ச் இருக்கு. ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி லைக் யூ ஜஸ்ட் நீட் டு கெட் டு த 4th பிளேஸ் டு கெட் இன் டு த பிளே ஆஃப்ஸ் அப்படின்றது. ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ ஃபார் ஐ மீன் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு வந்துட்டு ஐ வில் சே எங்க வந்து பிளே ஆஃப் வருது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெவர் ரைட் ஆஃப், தெர் இஸ் ஸ்டில் 9 கேம்ஸ் டு கோ. ஸோ வந்து அந்த வகையில் வந்து பாசிபிள். இந்த மேட்ச் வந்து 200 எஸ் 190 சேஸ் பண்ணலனாலும் தே ஹவ் மேனேஜ் டு கெட் டு 200. இஃப் யூ ஆர் இந்த இதில் சொல்லுவாங்கல்ல க்ரீன் ஆஃப் ஷூட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து லைக் க்ரீன் ஷூட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா வந்து திஸ் இஸ் லைக் யூ கேன் சே ஓகே தே கேன் கெட் டு 200. தோனி சீம்ஸ் டு பி லைக் அந்த பழைய மாதிரி பேட் பண்ணுறது அப்படின்றது அந்த மாதிரிலாம் பார்த்தா மேபி லைக் தே கேன் டூ அ டர்ன் அரவுண்ட், பேட்ஸ்மேன் கம்மிங் டு ஃபார்ம். பட் ஆனால் பவுலிங் வந்து தர்மடி லைக் திஸ் மேட்ச் வாஸ் லாஸ்ட் மோர் இன் பவுலிங் ராதர் தன் பேட்டிங். நான் So, போகிற மேட்ச் சொன்னேன் லைக் ஜஸ்ட் குவிக்லி லைக் தோனி அந்த தோனி பற்றி பேசுறது இஸ் ரெட் ஹேரிங். டாப் 5 have to score like தோனி ஓகே நீங்க வந்தாரு டாப் 5ல. பட் ஸ்டில் இஃப் யுவர் 1 2 3 4 get runs, it doesn't matter how much Dhoni gets or last ஆமா. minute வந்து இந்த மாதிரி. ஸோ எனிவே சிஎஸ்கே மூவ் ஆன் பண்ணிட்டு சிஎஸ்கே மூவ் ஆன் பண்ணிடலாம். அடுத்த மேட்ச் ஆஃப்கோர்ஸ் சிஎஸ்கே இது கேகேஆரோட சென்னையில். ஸோ லுக்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு மஸ்ட் வின் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்காங்க. ஓகே, அடுத்த டாபிக் ஆர்சிபி. இந்த சாண்ட் கேட்டோம் எங்கே வாங்கடையில் கேட்டோம் நம்ம. அவ்வளோ லவுடாக இல்லாட்டியும் பட் அங்கங்கே வி saw த சப்போர்ட். அண்ட் அந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்ஜ் ஆகிட்டு இருக்கு. முதல்ல ஜோக் பண்ணியிருந்தாங்க, நம்பர் 18 கோலி நம்பர் 18 ஷர்ட் போட்டிருக்காரு, நம்பர் 18th ஐபிஎல் இதுதான் அதுன்னு ஒரு மார்க்கெட்டிங் கிம்மிக்காக தான் ஆரம்பிச்சுது. பட் ஒன்றே ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரிவ்யூவில், இவங்களோட ஸ்பின் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. பவர் பிளேயில் நல்லா போடுவாங்க இவங்க கண்டிப்பாக அப்படின்னு, அதே மாதிரி போட்டிருக்காங்க. பவர் பிளே நல்லா பேட்டிங் விளாடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு பக்கம் ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஃபில் சால்ட் இருக்காரு. அண்ட் ரிஃப்ரெஷிங்காக தேவ்தத் படிக்கல் வந்து இந்த தரம் அந்த ஒரு அஜிங்கியா ரஹானே சிஎஸ்கேல விளாடுற அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃப்ரீயாக அப்படியே விளாடுற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் பவர் பிளே கவர்டாக இருக்காங்க. அவங்களோட சேஞ்ச் எங்கே மெயினாக எது வந்து நம்ம ஸ்கெப்டிக்கலாக நம்ம இருந்தோம் எல்லாருமே இருந்தாங்க அனலிஸ்ட் எல்லாருமேனா ஸ்பின் பாலிங். சூயஷ் சர்மா நம்ம அந்த காலத்தில் பால் அடாம்ஸ் வந்து எங்கேயோ மல்லாக்க பாட்டு பார்த்துட்டு இங்கே போடுவார் பாலிங், அந்த மாதிரி தான் போடுவார் இவர். சூயஷ் சர்மா பாலிங் டெலிவரி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பார்த்துட்டு இருப்பார் அவர் பால். பட் இஸ் பீன் அமேசிங். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்காக இருக்கட்டும், ரைட் ஹேண்டர்ஸ்க்காக இருக்கட்டும், நடுவில் இஸ் ஒரு பிலோ பார் தான் அவர் போயிட்டுருக்காரு ரன் ரேட்டு. அண்ட் குருணால் பாண்டியா, we have to talk about the Pandya brothers show. And குருணால் பாண்டியா இந்த ஐபிஎல்ல இனோவேஷன் அவார்டு அப்படின்னு ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த ஐ திங்க் ஒரு 2-3 சீசனுக்கு முன்னாடி ஆண்ட்ரூ டை தான் வந்து அந்த இது கொண்டு வந்தார், அந்த நக்கிள் பால் கொண்டு வந்தார். ஜஹீர் கான் சொல்லியிருக்காரு 2011 வேர்ல்ட் கப்லேயே நான் கொண்டு வந்துட்டேன் அதை அப்படின்னு. பட் ப்ரெடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3-4 சீசனுக்கு முன்னாடி ஆண்ட்ரூ டை கொண்டு வந்தார், புவனேஸ்வர் குமார் எல்லாரும் நக்கிள் பால் ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் வந்து 120 போட முடியும், பவுன்சர் போட்டு அவுட் பண்ண முடியுங்கிற ஒரு வேரியேஷன் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஹி வாஸ் ஜஸ்ட் ஃபயரிங் இன் தோஸ் யார்க்கர்ஸ் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப், ஜஸ்ட் லைக் ஒரு பேஸ் பாலர் எப்படி போடுவாரோ அந்த மாதிரி. பட் வாட் அ தியேட்டர் மும்பை இண்டியன்ஸ். நம்ம என்ன யோசிச்சோம், மும்பை இண்டியன்ஸ், சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச், ரைட், ஒன் ஆஃப் த டாப் 3 அந்த ஒரு really ஃபேவரட்ஸ். மும்பை இண்டியன்ஸ் சொன்னோம் நம்ம பும்ரா இல்லாட்டி இதுன்னு. பும்ராவும் வந்துட்டார் இந்த தரம், ஆனாலும் 200 ரன்னுக்கு மேலே அடித்தாங்க. முடியல, ஜிடியோட எல்எஸ்ஜியோடையும் முடியல, இங்கேயும் முடியல. ஈவன் தோ ஹார்திக் பாண்டியா பிளேட் அ பிளைண்டர் ஆஃப் அன் இன்னிங்ஸ். பட் ஜஸ்ட் அ காமெண்ட் ஆன் ஆர்சிபிலேருந்து ஆரம்பிக்கலாமா? இது ஆர்சிபியோட இயர் தானா இது? அந்த மாதிரி தான் வந்து பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியுது. இது ஆர்சிபியோட இயராக இருக்குன்னு. விராட் கோலி வந்து ஆப்வியஸ்லி நம்ம அதுவும் ஜஸ்ட் குவிக்லி டச்சிங் லைக் தெர் இஸ் நத்திங் டு டாக். விராட் கோலி இதை வந்து வருஷம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்றும் புதுசு இல்லை. பட் கெட்டிங் டு தட் ஒரு மைல் ஸ்டோன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் T20ல ரன்ஸ் அப்படின்றது அது ஒரு பக்கம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தேவ்தத் படிக்கல் அண்ட் ரஜத் பட்டிதார். ஸோ என்னன்னா வந்து மோர் இந்த வாட்டி ஆர்சிபிக்கு வந்து இஸ் லைக் தி இந்தியன் கண்டின்ஜென்ட் ஆஃப் ஆர்சிபி இஸ் டெலிவரிங். ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஆரம்பத்துலேயே சொன்னோம், பவுலிங்கில் வந்துட்டு ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் வந்து 2 பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐபிஎல் பவுலர்ஸ், எஸ்பெஷலி புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசல்வுட் வந்து அந்த இன்டர்நேஷனல் குவாலிட்டி வந்துருக்காங்க. ஸோ பவுலிங் பேட்டிங் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருந்தது. பட் ஓவர்சீஸ் கண்டின்ஜென்ட் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ப்ளஸ் விராட் கோலி. பட்
Indian contingent of batting with Kohli, Devdutt Padikkal and Patidar doing, and obviously And இந்த மாதிரி Jitesh ஜிதேஷ் Sharma. சர்மாவும் ஜிதேஷ் நேத்து சர்மாவும் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து they all are in fact Phil Salt and Liam Livingstone actually didn't even deliver from a batting perspective in the gameல. ஸோ அது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. Their Indian contingent is delivering அப்படின்றது. ஆமா. இது இன்ஃபேக்ட் அந்த ஸ்டாட் ஒன்று நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் இந்தியன் ஸ்கோரர் ஃபார் ஆர்சிபி விராட் கோலிக்கு அப்புறம். விராட் கோலி 7000 ரன்னு. செகண்ட் ஹையஸ்ட் 937 ரன்ஸ் தினேஷ் கார்த்திக். நடுவில் யாருமே இல்லை. எப்போதுமே ஏபி டிவிலியர்ஸ், ஃபேஃப், மேக்ஸ்வெல், கிறிஸ் கேல் இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க. ஸோ ஒரு இந்தியன் இது நீங்கள் சொன்ன சப்போர்ட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த சப்போர்ட் கிடச்சிருக்கு. அதுதான் நம்ம பார்க்குறோம். இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால விராட் கோலியும் ஒரு ஃப்ரீயாக 200 ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட 180 அடிக்கிறாரு. பட் பாலிங் சீம்ஸ் டு பி கவர்டுங்க இந்த தரம். ஸோ டஸ் சீம் லைக் அன் ஆர்சிபி 7 வரைக்கும் சாலிட் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் எவ்ரி திங். எனக்கு ஒன்றே ரொம்ப என்ன பிடிச்சது தெரியுதுங்களா? 2 விஷயம் நேற்று நடந்த மேட்ச்சில் 2-3 விஷயம் பேசுகிறதா விரும்புகிறேன். ஒன்று வந்து அந்த லாஸ்ட் ஓவர் வந்து குருணால் பாண்டியா போடணும்னு முடிவு எடுத்தாங்க. அப்போ வந்து அந்த ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்கும். அப்போ அந்த டிஸ்கஷனில் வந்து யூ ஹேட் ரஜத் பாட்டிதார். அவர் வந்து ப்ராப்பராக கேப்டன்சியை வந்து எடுத்திருக்காரு. மத்திய பிரதேஷ் பண்ண கேப்டன்சியை அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை. அவர் இருந்தார். குருணால் பாண்டியா இருந்தார். ஜிதேஷ் சர்மா வாஸ் ஆல்சோ தேர். இது விராட் கோலி பவுண்டரியில் பேட்டில் இருந்தார். ஸோ விராட் கோலி இஸ் டோட்டலி நாட் இன் த அந்த டிசிஷன் மேக்கிங் பாடியில் இல்லை. அவர் அப்படியே ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. நீ போப்பா, நீ நல்லா ஃபீல்டிங் பண்ணு, நீ நல்லா பேட்டிங் பண்ணு, ஓப்பனிங் பண்ணு. யூ டோன்ட் ஹேவ், நீ உன் மைண்டை நீ இங்கே யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ ஐ திங்க் தட் ஜஸ்ட் ரிலீவ்ஸ் தெம். அந்த திங்க் டேங்க்லேருந்து ஐ திங்க் விராட் கோலியை கொஞ்சம் ஒதுக்கினது அவருக்கும் ரொம்பவே நல்லது. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா, லாஸ்ட் பால் ஆஃப் ஆர்சிபி இன்னிங்ஸில் வந்து ஜிதேஷ் சர்மா வந்து தப்பாக அவுட் கொடுத்தாரு. அது ஆனால் நாட் அவுட்டாக இருந்துச்சு. அங்கே ஒரு ரன் வேற ஓடினாரு. அந்த ரன் ஆனால் கிடைக்கல. இதுதான் நம்ம நிறையா தடவை பேசிகிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி T20 IPL சினாரியோவில் ஒரு மேட்ச் ஒரு ரன்னுனால தான் கடைசியில் வித்தியாசம் ஒரு நாளைக்கு வரதா போகிறது, ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வரப்போகுது. நீங்கள் ஒரு ECB சர்டிஃபைட் அம்பையர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த சுச்சுவேஷன்? அந்த இடத்துல அது யூஸ் ஆகலை. பட் டெட் பால் ஒருத்தருக்கு அவுட் கொடுத்துட்டாங்கன்னா, அது நாட் அவுட்டாக இருந்தால் கூட, அதுக்கப்புறம் LBW அவுட் கொடுத்துட்டாங்கன்னா, அது LBW பட்டு அது 4 போச்சுன்னா கூட லெக் பை வந்து 4 ரன் தரமாட்டாங்க. ஏன்னா பால் அங்கேயே டெட் ஆயிடுச்சு. இல்ல அது நான் வந்து அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதான். ஏன்னா பால் டெட் ஆனதுனால வந்து யூ கேனாட் அதுக்கப்புறம், ஏன்னா இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு மற்ற இதுலையும் அதே மாதிரி தான் சொல்லுவோம். லைக் இது வந்து நம்ம இதுக்குன்னு எடுக்க முடியாது இல்லை. லாஸ்ட் பால் 1 ரன் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் அண்டர் நார்மல் ரூல்ஸ் பால் டெட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிற ஏதோ ஒரு விஷயமே. ஏன்னா வந்துட்டு அவுட் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பவுல் வெளியே நிற்கிறாங்க, டக்குன்னு ரன் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் யூ கான்ட் சே லைக் LBW அவுட் இல்லை, பட் ஆனால் ரன் அவுட் பண்ணிட்டாங்க, ஸோ தேர் ஃபார் அவுட்னு. Batsman is out because they think the ball is dead. Once they've given எனக்கு LBW கொடுத்துட்டாங்க, so I'm going to review it, but he's standing outside. But a wicketkeeper just picks up the ball and runs him out. You cannot then say இந்த இதே தான் 4 போச்சு தான் சொல்கிறோம். பட் அதுக்கப்புறமா வந்துட்டு அது நாட் அவுட் வந்து நம்ம அவுட்ன்றதோ ஆகிடும். ஸோ அதனால வந்து ஒன்ஸ் ஐ திங்க் நீங்கள் சொல்கிறது என்ன பாசிபிள் பண்ணலாம் அது சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க? ஏன்னா பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பால் டெட் ஆயிடுச்சு, அப்போ ரன் அவுட் நிறையா, இட்ஸ் ஜஸ்ட் கிரியேட்ஸ் கன்ஃபியூஷன், ரைட்? பட் என்ன பண்ணலாம்? பிகாஸ் இட்ஸ் வெரி க்ரூஷியல். என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து யூ கான், அதாவது என்ன சொல்கிறது, யூ ஆர் பீயிங், இட் ஃபீல்ஸ் அன்ஃபேர், பட் இட் ஈக்குவலி வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இது ஃபேர்னுலாம் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் இதே வந்து இன்னொரு வந்து அவுட் கொடுத்துட்டதுனால வந்து ஒரு பவுண்டரியில் இருக்க ஃபீல்டர் வந்துட்டு தே மே நாட் பி லைக் அந்த பாலை தடுக்க போக மாட்டாங்க, அது 4 போயிடும். ஏன்னா வந்துட்டு தேர் திங்கிங் அவுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் ரிவ்யூவில் வந்து அது நாட் அவுட் ஆச்சு அப்படின்னா the fielder may have fielded that ball and not gone for a 4. So then இப்படி பண்ணலாமா? மேபி LBWல மட்டும் அதை வந்து டெட் ஆக்காம, எப்போ வந்து பேட்ஸ்மேன் இன் கேஸ் ரிவ்யூ பண்ணால் அப்போ தான் அது பால் டெட். த பால் வில் பி டிக்ளேர்ட் டெட் ஃபார் அன் LBW only when பேட்ஸ்மேன் வந்து அந்த ரன் எடுத்து முடிக்கிறாரு. வாட் எவர் தே வாண்ட் டு டூ தே டூ இட். அதுக்கப்புறம் தான் அதை டெட் ஆக்க முடியும் அப்படின்னு. அது வந்து லைக் இட்ஸ் நம்ம வந்து ஒரு இதை வச்சு பார்க்கணும். யூ ஹாவ் டு லுக் அட் இட் இன் மல்டிபிள் ஆங்கிள்ஸ். வந்து யூஸ் கேசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சு பார்த்துட்டு வந்து வேர் ஆர் வாட் ஆர் த ப்ராபபிலிட்டிஸ், என்னெல்லாம் இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு ஆப்வியஸ்லி தி இன்டர்நேஷனல் லெவல் தே வில் ஹாவ் டு சேஞ்ச் த ரூல் லைக் அக்ராஸ் த ஹோல் திங். பட் மேபி பார்க்கலாம். கான்ட்ரோவர்சி வெயிட்டிங் டு எக்ஸ்ப்ளோர். இட்ஸ் a controversy waiting to explore ன்னு எனக்கு தோணுது. It is, but that's I think I agree with you. அது இருக்குன்றத சொல்லிட்டு
பட் நம்ம அது ரூல் மாத்தினா கூட they'll probably be like something else. இப்போ நம்ம ஆஃப் த கஃப் யோசிக்கிறதுனால we are not thinking of something else. There is a possibility, but there may be possibility of that also. So yeah, but ஓகே they can definitely explore it. ஓகே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ரூம் போட்டு யோசிச்சானுன்னு சொல்ல வரீங்க. ஆமா. புரியுது. ஓகே லார்ட்ஸ்ல வந்து ரூம் போட்டு எம்சிசி அந்த மார்க் நிக்லஸும் கிரிக்கெட் கமிட்டி வந்து குமார் சங்கக்காரும் ஆமா ஆமா ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லெட்ஸ் ரேப் இட் அப் இன் அ மினிட் ஆர் டூ. நடுவில் ஒரு மேட்ச் ஒன்று நடந்துச்சு, எல்எஸ்ஜி வர்சஸ் கேகேஆர். என்னடா சம்மந்தமே இல்லாமல் டியூஸ்டே இன்னைக்கு மத்தியானம் மேட்ச் வச்சிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஐ திங்க் அது ஒரிஜினலி சண்டே இன்னைக்கு ஆஃப்டர்நூன் இருந்துச்சு. அதனால சண்டே இன்னைக்கு ஒரு மேட்ச் தான் இருந்துச்சு. அதை வந்து ஐ திங்க் கல்கட்டா போலீஸ்காரங்க வந்து வேற ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் முடியாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க டியூஸ்டே இன்னைக்கு. ஃபேர். நிக்லஸ் பூரான் அண்ட் மிச்சல் மார்ஷ் ரெண்டு பேரை நம்பி ஒரு ஃபுல் டீம் ஓட்டிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் இது செல்லும்? அண்ட் ரெண்டாவது 240 238 ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணிட்டாங்க இந்த தரம். எதனால லைக் அஜிங்கியா ரஹானே, லெட்ஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன மூமெண்ட் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபார் அஜிங்கியா ரஹானே அண்ட் த டிபெண்டன்சி ஆன் மிச் மார்ஷ் அண்ட் நிக்லஸ் பூரான். இது எவ்வளோ தூரம் தாங்கும்? அஜிங்கிய ரஹானே வந்து நம்ம இது பார்த்தோம்னா வந்து ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் அதாவது அவர் வந்து ஒரு பக்கம் வந்து சிஎஸ்கே வந்து விட்டு கொடுத்தது வந்து லைக் ஸ்டில் காட் தேர் பட் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து லைக் கேகேஆர் ஹவ் நோட்டிஸ்ட் போத் அந்த கேப்டனாகவும் எடுக்கிறது ப்ளஸ் ஐ மீன் நான் ஒரு வீடியோ பார்த்து ஒரு குவிஸ் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். லைக் இஸ் ஒன் ஆஃப் தி ஓஜிஸ் 18th இயர்த்து வந்து ஐபிஎல் விளையாடிட்டு இருக்காரு அஜிங்கிய ரஹானே. லைக் விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி, ஜடேஜா எக்ஸெட்ரா ஹூ பிளேட் ஆல் ஆஃப் தி ஆர் அட்லீஸ்ட் பீன் இன்வால்வ். Not necessarily played. And Ashwin வந்து first season play பண்ணல, but they've been involved in all 18 seasons of the IPL. So அந்த மாதிரி வந்துட்டு அஜிங்கிய ரஹானே வந்து is delivering still after like 18 years of IPL. There are so many players we are talking about. So அது வந்து ஒரு பக்கம் செம்ம டீல் அது. லைக் இந்த 4 கோடி நம்ம வந்து தோனி பத்தி பேசுறதுக்கு வந்துட்டு இது அஜிங்கிய ரஹானே கொடுத்த காசுக்கு வந்து லைக் இட்ஸ் a very very good deal. At least it's been so far he is delivering. அவங்க ஜெயிக்கலனா கூட வந்து பர்சனலி அஜிங்கிய ரஹானே இஸ் கண்டிப்பா டெலிவர் பண்றது. He is a இன்னொன்னு winner, நம்ம வந்து we talked about like மிச்சல் மார்ஷ் அண்ட் நிக்லஸ் பூரன். அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் கண்டிஜென்ட் டெலிவரிங். ஐ மீன் டு த பாயிண்ட் ஆஃப் ரிஷப் பந்த் பேட்டிங்கே வரல. லைக் தட்ஸ் ஹவு வெல் தே பேட்டட் அண்ட் ஸ்கோர்ட். ஸோ ரிஷப் பந்த் இந்த வாட்டி வந்து திட்டு வாங்கல, மேட்ச் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அது வரைக்கும் அவருக்கு வந்து அதான் திட்டு நல்லது. வாங்காம தவிச்சிட்டு இருக்காரு அவர் தான். எனிவே நிக்லஸ் பூரான் he is the only player I think அந்த 20 கோடிக்கு மேல வாங்கின பிளேயர்ஸ்ல ப்ராப்பரா அவரோட இதை ஜஸ்டிஃபை பண்றது வந்து ஆப்போசிட் எண்ட் ஆஃப் ஹென்ரிக் கிளாசின். எனிவே நம்ம இன்னைக்கு சன்ரைசர்ஸை பற்றி பேச போகிறது இல்லை, ஏன்னா இதோட முடிச்சுக்க போகிறோம். அந்த சோக கதையை இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறதா இல்லை, இந்த வெறித்தனத்தில் அப்படியே நம்ம முடிச்சுப்போம். பட் நீங்கள் எங்களோட இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க 20 நிமிஷத்துக்கு மேலே. இப்போ நீங்கள் எங்களை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைபர் தட்டிங்கன்னா அதோட ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் நம்ம எம்பிபி ஃபேமிலியில் நீங்கள் சேர்றத. பார்த்துட்டே இருக்க, அப்பப்போ வந்துட்டே இருப்போம் நம்ம. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.